வெல்கம் டு ஜானி வாட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய கான்செப்ட் எதை பற்றினா என்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் சப்ஜெக்டை நீங்கள் எப்படி படிக்கலாம், ஸோ இதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன, அது எல்லாமே தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கமெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துட்டோன்னா ஆண்டர்ப்ரனர் அப்படின்றவர் யார், ஒரு பர்சன். இப்போ எம்பிஏக்கும் ஆண்டர்ப்ரனருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு ஆண்டர்ப்ரனராக எப்படி உருவாகுறோம், ஸோ நமக்கு ஒரு பிஸ்னஸ் தெரியுது, ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸை பண்ணலாம், அந்த பிஸ்னஸை பற்றின என்டையர் நாலேஜ் நமக்கு இருக்குது. ஸோ அண்ட் தென் இன்கேஸ் அதில் ப்ராஃபிட் வந்தாலும் சரி அண்ட் தென் லாஸ் வந்தாலும் சரி, ஸோ நம்மளே அதை பேர் பண்ண போகிறோம். ஸோ ப்ராஃபிட் வந்தால் என்டையர் ப்ராஃபிட்டும் நமக்கு மட்டுமே, இன்கேஸ் லாஸ் வந்தாலும் அந்த லாஸும் நமக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய நாலேஜை வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்கள தான் நம்ம ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம பார்த்தீங்கன்னா இதோட வேர்டு, அதாவது இந்த ஆண்டர்ப்ரனர் அப்படின்றது ஃப்ரெஞ்ச் வேர்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்டர்ப்ரனரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனோட மீனிங் அண்டர்டேக் அப்படிங்கிறது தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆண்டர்ப்ரனருடைய ப்ராசஸ், ஆண்டர்ப்ரனர்ஷிப்போட ப்ராசஸ் என்னென்னா, ஒரு இண்டிவிஜுவல் அவர் தான் ஆண்டர்ப்ரனர்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க இனிட்டேட் பண்ணுறாங்க, ஒரு பிஸ்னஸ் அவங்களே ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் நடக்கக்கூடிய கேபிட்டல் வெஞ்சர் இது எல்லாமே அவங்களே போடுறாங்க. ஸோ பிஸ்னஸ்க்கான இனோவேஷன் அவங்களே கொடுக்குறாங்க. அண்ட் தென் ரிஸ்க்கை அவங்களே பேர் பண்ணுறாங்க. அண்ட் தென் அவங்களே அச்சீவ் பண்ணுறாங்க பிஸ்னஸ் கோலை. அதே மாதிரி இப்போ இந்த ஆண்டர்ப்ரனருக்கும் ஆண்டர்ஷிப்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டர்ப்ரனர் அப்படின்றவங்க பர்சன், யார் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அண்ட் தென் யார் மேனேஜ் பண்ணுறாங்களோ அவங்கள நம்ம ஆண்டர்ப்ரனர் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்றது இவங்களுடைய செயல்கள், அதாவது என்னெல்லாம் நம்ம அவங்க பிளான் பண்ணுறாங்க, ரிஸ்க் டேக் பண்ணுறாங்க, இதெல்லாம் சொன்னோம் இல்லையா. ஸோ ப்ராசஸ் ஆர் ஆக்டிவிட்டி கேரிட் அவுட் பை தி ஆண்டர்ப்ரனர், அந்த ஆண்டர்ப்ரனர் தான் செய்யக்கூடிய வேலைகளை தான் நம்ம ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்ட்டு சொல்கிறோம். தென் டெஃபினிஷனை பொறுத்த அளவில் ஆண்டர்ப்ரனர் இஸ் அ பர்சன் who visualize, create, innovative, makes decision, takes risk and leads. ஒரு ஆண்டர்ப்ரனரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி. ஒரு பிஸ்னஸ் ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸில் நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக வரக்கூடிய ரிஸ்க்காக இருந்தாலும் சரி, ஸோ நம்ம பிஸ்னஸ் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ ஒரு அன்சர்டனிட்டி நடக்குது அப்படின்னாலும் அதை பேர் பண்ணுறதுக்கான எபிலிட்டி அந்த ஆண்டர்ப்ரனருக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங். ஸோ அந்த டெசிஷன் மேக்கிங்கை பொறுத்தளவில் ஒரு பிஸ்னஸ்க்கு எதுக்கு எந்த ஃபண்டை அலோகேட் பண்ணலாம், ஸோ என்ன ரிசோர்ஸை நம்ம எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணலாம், தட் இஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹச்ஆராக இருக்கட்டும், அல்லது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ஃபண்டை எப்படி அலோகேட் பண்ணுறதா இருக்கட்டும், ரிசோர்ஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பிஸ்னஸ்க்கு தேவையான எல்லா முடிவுகளும் எடுக்கக்கூடிய திறன் அவங்களுக்கு இருக்கணும். ஸோ அதான் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில். அண்ட் தென் இனோவேஷன். ஸோ எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நானும் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு இல்லாமல் நம்மளோட பிஸ்னஸில் இனோவேட்டிவான சில விஷயங்கள் என்ன, ஸோ அது மக்களை எந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணுது. ஸோ ஒரு ஆண்டர்ப்ரனராக நம்ம திங்க் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது ஒரு கஸ்டமரோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, அந்த கஸ்டமருக்கு ஒரு ப்ராடக்ட்டை வாங்கும்பொழுது சாட்டிஸ்ஃபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்தையுமே பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணக்கூடியது. ஸோ அதை எந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக கொடுக்கலாம், ஸோ அதை நம்ம இனோவேஷன் அப்படின்ட்டு சொல்கிறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் குவாலிட்டி. ஸோ அந்த லீடர்ஷிப் அப்படின்றது என்ன, பொதுவாகவே நம்ம ஒரு லீட் எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ அவங்களுடைய அந்த டீமுக்கு எந்த மாதிரியான ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு பர்சனுக்கு வேலை சொன்னோம், அவங்க செய்கிறாங்க அப்படின்றத தவிர்த்து ஸோ அந்த வேலையை அவங்க எப்படி செய்யணுன்றதுக்கான வழிமுறைகளை க்ரியேட் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு என்னெல்லாம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கோ அதை நாம் ஸ்டிமுலேட் பண்ணி அவங்கள ப்ராப்பராக வேலை டைரக்ட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த லீடர்ஷிப் குவாலிட்டியாக நம்ம சொல்கிறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா விஷன் அண்ட் டிட்டர்மினேஷன். ஸோ இந்த விஷன் அப்படின்றத என்ன, ஃப்யூச்சரில் நம்மளோட பிஸ்னஸ் எந்த ரீச்க்கு போக போகுது அப்படின்றத நம்ம முன்கூட்டியே பார்க்குறது தான் இந்த விஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த விஷனுக்கான என்னெல்லாம் தேவை அப்படின்றத நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கிறோம். அட் தி சேம் டைம் நம்மளோட விஷனை ரீச் பண்ணுறதுக்கான நம்ம செய்யக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே மிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தென் பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவிட்டி. ஸோ அந்த க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது உங்களுடைய ஆர்ட் ஒர்க். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் க்ரியேட்டிவாக பண்ணுறீங்க, ஸோ இதை இந்த மாடல்லையும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான். பார்த்தோன்னா இதில் டைப்ஸ், ஸோ என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் அக்கார்டிங் டு தி ஃபங்க்ஷன். ஸோ இதில் இனோவேட்டிவ், இவங்க நியூ திங், நியூ வெஞ்சர், நியூ ஐடியா, ஸோ இது எல்லாமே கொண்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்கள தான் இனோவேட்டிவ் ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இமிட்டேட்டிவ் அல்லது அடாப்டிவ். ஸோ இவங்க இனோவேட்டிவாக க்ரியேட் பண்ணுறதை விட ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய டெக்னிக்ஸை இவங்க ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஸோ வேற ஒருத்தர் கொண்டு வந்த பிஸ்னஸ் ஐடியாவை ஸோ இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இவங்களோட இனோவேட்டிவ் இருக்காது, பட் ஆனால் பிஸ்னஸ் இவங்களது தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபேப் அண்ட் என்டர்பிரினர். ஸோ இவங்க அவங்களோட பிஸ்னஸில் ஏதாச்சும் த்ரெட்ஸ் வர வரையிலுமே அவங்க அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுவாங்க. இன் கேஸ் ஆஃப் ரிஸ்க் அப்போ தான் அந்த பிஸ்னஸை அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இதை ஃபேப் அண்ட் என்டர்பிரினர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க.
வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர். ஸோ இவங்களுடைய மோட்டிவ் வந்து பிஸ்னஸ் ஓரியன்டாகவே வந்து இருக்கும். அண்ட் தென் ட்ரேடிங்கை பொறுத்தளவில் ப்ரொடியூசர் டு எண்ட் யூசருக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பர்சன். ஸோ த்ரூ இவங்க டேரெக்டாக கொண்டு போய் சேர்க்கலாம் அல்லது ரீட்டைலர் மூலியமாகவும் கொண்டு போய் சேர்க்கலாம். ஸோ இதை வந்து ட்ரேடிங் ஆண்டர்ப்ரனர் அப்படின்ட்டு சொல்லுவோம். அண்ட் தென் அக்ரிகல்ச்சர் ஆண்டர்ப்ரனர். இவங்க அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் லேண்ட் அல்லது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை வந்து கொண்டு போய் சேல் பண்ணலாம். ஸோ இவங்க வந்து அக்ரிகல்ச்சர் ஆண்டர்ப்ரனர் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் பை டெக்னாலஜி அண்ட் க்ரோத். ஸோ இதெல்லாம் என்னென்னா டெக்னாலஜி பேசஸ் அப்படின்னு சொல்லலாம்னா டெக்னிக்கல் ஆண்டர்ப்ரனர். இவங்களுக்கு சில டெக்னிக்கல் வந்து தெரியும், டெக்னிக்கல் ஒர்க் வந்து தெரியும் அப்படின்னா ஸோ அந்த ஒர்க் வச்சு ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எலக்ட்ரிஷியனாக இருந்தாலும் சரி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி அவங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி தரக்கூடியவங்களா சரி, ஒரு ஆப்ஸ் க்ரியேட் பண்ணி தரக்கூடியவங்களா சரி. ஸோ இது மாதிரி சில டெக்னிக்கலான ஒர்க்கை பேஸ் பண்ணி அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இவங்க டெக்னிக்கல் ஆண்டர்ப்ரனர். அண்ட் தென் நான் டெக்னிக்கல் ஆண்டர்ப்ரனர் அப்படின்னும் போது ஸோ இதிலே வந்து இருக்குது நியூ டெக்னிக்ஸ் வந்து இருக்காது. பட் டெக்னீஷியன்ஸை வச்சு இவங்க வந்து ஒர்க்கை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வந்து நான் டெக்னிக்கல் ஆண்டர்ப்ரனர் அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் தென் ப்ரொஃபஷனல் ஆண்டர்ப்ரனர் அப்படின்றவங்க. ஸோ இப்போ ஒரு டாக்டர் இருக்காங்க அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீச்சர் இருக்காங்க. ஸோ அண்ட் தென் வந்து ஒரு லாயர் இருக்காங்க அப்படின்னா ஸோ இவங்க அடிஷ்னலாக வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து ப்ரொஃபஷனல் ஆண்டர்ப்ரனர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அக்கார்டிங் டு தி க்ரோத் இவங்களுடைய எக்ஸ்டென்ட் வந்து எதை சார்ந்து இருக்கும்னு பார்த்தீங்கன்னா க்ரோத் பேஸ் பண்ணியிருக்கும். அண்ட் தென் இதே சூப்பர் க்ரோத் அப்படின்றவங்க ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி சேர்ந்து அவங்களோட பிஸ்னஸ் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம சூப்பர் க்ரோத் ஆண்டர்ப்ரனர் அப்படின்ட்டு சொல்கிறோம். அர்பன் ஆண்டர்ப்ரனர் அப்படின்றவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டைப்ஸ் ஆஃப் ஏரியாவில் வருவாங்க. ஸோ இது வந்து அர்பன் ஏரியா. ஸோ அவங்களுடைய ரிலிஜன் உள்ளக்கூடிய ப்ராசஸ் வச்சு பிஸ்னஸ் வந்து பண்ணுவாங்கள அர்பன் ஆண்டர்ப்ரனர். அண்ட் தென் ரூரல் அப்படின்றவங்க. ஸோ இது வந்து ஒரு ரிமோட் ஆண்டர்ப்ரனர் சொல்லலாம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய பர்சன்ஸை வச்சு மட்டும் தான் இவங்களால் பண்ண முடியும். ஸோ இது வந்து அங்கே இருக்கக்கூடிய ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் இல்லை என்ன ரிசோர்ஸ் அந்த இடத்துல அவைலபிள் இருக்கோ அங்கே பர்டிகுலர் ஒரு ஸ்ட்ரீட் அல்லது ஒரு வில்லேஜ்குள்ளே நடக்கிறத வந்து நம்ம ரூரல் அப்படின்ட்டு சொல்லலாம். இது வந்து காமன் தான். ஸோ மென் ஆண்டர்ப்ரனர் அண்ட் தென் உமன் ஆண்டர்ப்ரனர். ஸோ மென் ஆண்டர்ப்ரனரை வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்கன்னா அது மென் ஆண்டர்ப்ரனர். அண்ட் தென் உமன் ஆண்டர்ப்ரனரை வந்து நம்ம உமன் ஆண்டர்ப்ரனர் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ ஆக்சுவலாக இந்த யூனிட்டை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டர்ப்ரனர் அவருக்கு இருக்கக்கூடிய பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்கணும். அண்ட் தென் ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கான அவரோட குவாலிட்டி வந்து என்னெல்லாம் இருக்கணும். ஸோ என்ன மாதிரி டைப்லலாம் ஒரு ஆண்டர்ப்ரனர் இருக்காங்க. அண்ட் தென் என்ன மாதிரியான டெக்னிக்ஸை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கிறதுனால அட்வான்டேஜ் வந்து என்ன அண்ட் தென் டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்ன. ஸோ ஒரு ஆண்டர்ப்ரனர் வந்து நம்ம கெரியராக அதாவது நம்மளுடைய கெரியர் வந்து நம்ம ஆண்டர்ப்ரனராக சூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுதும் அண்ட் தென் இதில் இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி என்ன. ஸோ இதுதான் யூனிட் 1ல் நீங்கள் பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதனோடைய அந்த இம்பார்ட்டன்ட் கீ டேர்ம்ஸுமே வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அந்த செஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இதை இப்போ நியூவாக நீங்கள் பார்க்கக்கூடியவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டை பொறுத்தளவில் யூனிட் 1 பொறுத்தளவு ஒரு ஆண்டர்ப்ரனர் யார் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலுமே இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவில் நீங்கள் நிறைய ஓன் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக அசியூம் பண்ணிக்கிட்டு உங்கள் பிஸ்னஸ் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க அப்படின்றதுக்கான நிறைய வந்து கேஸ் ஸ்டடீஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபார்மேட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆண்டர்ப்ரனர் நம்ம பிஸ்னஸை ரன் பண்ண போகிறோம். ஸோ அதில் அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்ன, இது ஏன் நம்ம கெரியராக சூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரி டைப் ஆஃப் ஆண்டர்ப்ரனராக நாம இருக்கும். ஸோ அண்ட் தென் எப்படி நம்ம இன்னோவேட்டிவாக கொண்டு வர போகிறோம். அண்ட் தென் இதை என்ன மாதிரி டைரக்ஷனில் கொண்டு போக போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான குவாலிட்டி இது எல்லாமே நம்ம கிளியராக தெரியுது அப்படின்னா டெஃபினட்டாக இந்த கண்டென்ட்டை பொறுத்தவரை நீங்கள் வந்து நிறையவே வந்து ஓனாகவே நீங்கள் வந்து இதை எழுத முடியும். ஸோ ஒரு ஆண்டர்ப்ரனர் என்னன்ற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சாலுமே போதும். இதில் நீங்கள் ஓன் ஹெட்டிங்ஸ் நிறையவே கொடுத்து எழுதலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ஸ் தட் இஸ் MBA ஃபர்ஸ்ட் இயர்க்கான ஆன்லைன் டியூஷன்ஸுமே வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ டியூ டு லாஸ்ட் டைம் அப்படின்னு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸுமே வந்து இருக்குது. ஸோ வேணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் தென் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.